வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவில் அதிக செல்வாக்கு செங்கோட்டையனுக்கே அதிர்ந்து போன எடப்பாடி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுகவில் இருந்து முக்கிய தலைவர்கள் தொடர்ந்து விலகிக் கொண்டே இருக்கிறார்கள். இதனால் அதிமுகவுக்கு தொடர்ந்து பெரும் பின்னடைவும் ஆதரவு குறைந்து கொண்டே இருப்பது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் குறிப்பிட்ட தொகுதியில் பெரும் பின்னடைவை சந்திக்கக்கூடிய அளவிற்கு அதிமுக மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் இபிஎஸ் தரப்பிலிருந்து ஒரு சிலர் தன்னுடன் தொடர்பில் இருப்பதாகவும் செங்கோட்டையன் பரபரப்பு தகவலை தெரிவித்துள்ளார். மேலும் யார் பேசுகிறார்கள் என்ற பெயர் விவரத்தை சொல்ல முடியாது, அது அவர்களுக்கு ஆபத்தாகிவிடும் எனவும் கூறியுள்ளார். இதனால் தற்பொழுது இபிஎஸ் பக்கம் இருக்கும் சிலர் எந்த நேரத்திலும் செங்கோட்டையன் பக்கம் செல்லலாம் என்றும் கூறப்படுகிறது. இதனால் கட்சியினர் செயல்பாட்டை இபிஎஸ் தீவிரமாக கண்காணிக்க இருக்கிறாராம். மேலும் என்னதான் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் நீக்கப்பட்டிருந்தாலும் அதிமுகவில் அதாவது எடப்பாடிக்கு காட்டிலும் செங்கோட்டையனுக்கு அதிக செல்வாக்கு இருப்பது இதன் மூலமாக தெரிகிறது என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதிமுகவில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பெரிய தலைகள் வெளியே போனாலும் அதை காட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எடப்பாடி அவர்கள் தங்களுடைய மாவட்ட செயலாளர்கள்கிட்ட சொல்லி மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டர்களையாச்சும் இணைங்க, அப்போ தான் கட்சி அதிகமாக பார்த்திங்கன்னா வளர்கின்ற ஒரு நோக்கத்தை வச்சு நம்ம பிம்பத்தை காமிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருந்தாங்களான்னு தெரியல. ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒரு சில புள்ளிகளை பார்த்திங்கன்னா அதனால் பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்ட செயலாளர்களை பார்த்திங்கன்னா கட்சியில் இணைக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆங்காங்கே திமுக ஒரு பக்கம் கட்சியில் இணைக்கிறதுனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா இணைக்கணும், அப்போ தான் நம்ம பலத்தை இழக்காமல் இருக்கும் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக மக்களிடையே இந்த மாதிரி செயல்களில் அதிமுக ஈடுபட்டு இருக்கிறார்கள். இது அரசியல்னாலே நடக்கிறது சகஜம்தான். அதில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணியில் உள்ள அதித்தியாளர்களை அதிமுகவுக்கு திமுகவுக்கும் மாறி மாறி தங்கள் வசம் இழுக்க வருகின்றனர். அதில் பார்த்திங்கன்னா சென்னையில் ஓபிஎஸ் அணியில் அமமுக நிர்வாகிகள் பலரையும் மீண்டும் அதிமுகவுக்கு படையெடுத்தனர். அந்த வகையில் ராணிப்பேட்டையில் ஓபிஎஸ் அணியின் முக்கிய நபராக இருக்கக்கூடிய வலம் வந்த ஒரு முக்கிய புள்ளியும் பார்த்திங்கன்னா மீண்டும் அதிமுகவில் இணைத்துள்ளார்கள். ஆனால் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் என்னதான் இணைச்சாலும் கூட முக்கிய தலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தற்பொழுது திமுக பக்கம் தாவிக்கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பக்கம் வெளியே போனது, அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தலைகள் எல்லாருமே கட்சியிலேருந்து நீக்கினது, எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆதரவு அப்படியே குறையுது. அங்கங்கே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட தொகுதியில் வெற்றியை பெற முடியாது. இவங்களாம் அதிமுகவில் இருந்தால் தான் வெற்றியே, அப்படி இல்லை அதை காட்டில் என்ன நடக்கும், தொடர் தோல்வி தான். தோல்வி இருக்கக்கூடிய கட்சியில் யார் இருப்பாங்க சொல்லுங்கள்? அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே போயிட்டுருக்காங்க. தோல்வி தொடர் தோல்வி சந்திக்கக்கூடாது. ஒரு 2-3 தேர்தலில் தோல்வி சந்திக்கலாம், இல்லை பார்த்திங்கன்னா ஒரு 5 தேர்தலில் தோல்வி சந்திக்கலாம். ஏன்னா பெரிய கட்சி இப்போ தான் வளர்ந்து கொண்டு வர கட்சின்னா கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய கட்சியில் தோல்வி நடந்தது, அதனால் பெரும் சிக்கலை உண்டாக்குறதுனால பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக செங்கோட்டையன் அவர்கள் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் கட்சியிலிருந்து நீக்கி போர்க்கடி தூக்கி அனைவரும் ஒன்றிணைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு அதிமுகவில் அதிக செல்வாக்கு இருக்குது என்பதன் இதன் மூலமாக தெரிகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.